ரட்டமாட்டு வண்டி பூட்டி நாங்க 2 பேரும் சேர்ந்துழைச்சோம். ரத்தம் வர பாடுபட்டு இரக்கமின்றி உறக்கம் விட்டோம். இன்பத்தை பார்த்ததில்லை இந்த பாவி, பிறர் துன்பத்தையும் கேட்டதில்லை. தரிசா கிடந்ததெல்லாம் தரணையால செஞ்சமுங்க. அன்னைக்கு மோட்டார் இருந்ததில்லை, ஒரு பம்பு செட்டை பார்த்ததில்லை. ஏற்றத்தில் தண்ணி எடுக்க நாங்கள் ஏர்மாட்டை பூட்ட கண்டோம். அந்த பாசமிகு பசுமாடும் பால்வடியும் கன்றுக்குட்டி பார்த்தவுடன் மனம் மகிழ்ந்த பசுமையான நெல்வயலும் தென்னை மர உச்சியிலே தேனெடுத்த வண்டுகளும் தென்மாங்கு பாட்டிசைத்த தென்றலோடு குயிலிசையும் தேவையற்ற சொப்பனமா தெரியாத போனதுங்க. கண்டு கழிச்ச எங்க மனம் கண்ணீரை சொரியுதுங்க. ஆறு குளமாகி குளமும் அங்கே வறண்டு நிற்க வற்றாத கிணறு பூரா இன்னைக்கு குப்பை தொட்டி ஆனதென்னும். முப்போகம் விளையும் அந்த முக்கடலு பூமியிலே இந்த பாவி சத்து குறையுதுன்னு சாக்கு சாக்கா உரம் எடுத்து வித்து குறையுதுன்னு வெளிநாட்டு வித்துமிட்டு களையெடுக்க முடப்பட்டு களக்கொல்லி மருந்தடிச்சு மலர் போல பூத்து நின்ன மல்லிகைப்பூ நிலத்தையெல்லாம் மலராக்கி போட்டமுங்க. மானுடத்தின் சாதனையால் நெல்லு விளைஞ்சு நின்று அந்த காடெல்லாம் என்று கல்லு விளைவதையே கண்ணார காங்கையிலே இந்த பாவி நெஞ்சம் பொறுக்கவில்லை, நேசமும் வளரவில்லை, இவன் உள்ளம் பொறுக்கவில்லை, உதிர குதிப்பு அடங்கவில்லை.